இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 91 அதிகாரம் இறை திருவசனம் 4 எடுத்து வச்சு பாருங்களேன். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறகுகள் கீழ் நீர் புகலிடம் காண்பீர், அவரது உண்மையும் கேடயமும் கவசம் ஆகும். பார்த்தீங்களா? இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறகுகள் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். இன்னைக்கு தாய் கோழி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோழி குஞ்சுலாம் பார்த்துருப்பீங்க. இந்த தாய் கோழி குஞ்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கழுகுலாம் வந்து அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போய்டுன்னு சொல்லிட்டு வரும்போது என்ன பண்ணோம், அந்த ரெக்கை கீழே மறைச்சிக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அது மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது அவர் நம்மளை அப்படியே அரவணைச்சிக்க போகிறாரு, பாதுகாத்து கொள்ள போக்கின்றாரு. நீ ஏன் பதட்டப்படுற, நீ ஏன் கலங்குற, நான் இருக்கேன் உனக்கு, கலங்காத, தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆண்டவர் நம்மை தம்முடைய வல்லமையான சேட்டைகள் கீழ் மூடி பாதுகாப்பதற்காகவும் உயர்த்துவதற்காகவும் தம் ஜீவனை கொடுத்தார். பார்த்தீங்களா? இன்னைக்கு யாருக்காக அவர் மரித்தார்? ஒரு கேள்வி இருக்கலாம். அவருக்காகவா? இல்லை அவருடைய நிறைய விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஆனால் அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? எதுக்கு இந்த ஜனங்களை பார்த்துக்கணும், எதுக்கு நான் நல்லது பண்ணணும், நான் பாட்டு இருந்திருக்கலாமே நினைக்கல. ஐயோ, என் மக்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும், நான் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை போதனை பண்ணார்ல, நிறைய விஷயங்கள் நிறைய அற்புதங்களும் செஞ்சார்ல. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க? அவரை தூக்கில் அவரை என்ன பண்ண சொன்னாங்க? தீர்ப்பிடும் போது இவரே சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி, சாரி நான் தூக்குன்னு தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அவரே சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த தருணம் தான் இது. என்னடா இது, மக்கள் ஓன்னு இவரை வாழ்த்தும் போது எப்படி இருந்துச்சு? திடீர்னு அந்த மக்கள் எல்லாருமே இவரை சிலுவையில் அறையும் கத்தும் போது எப்படி இருக்கும்? என்னடா இது, என்ன தவறு பண்ணார் அவர்? ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தவறு பண்ணிவிட்டு வெளியே சுற்றிட்டு இருக்காங்க தொடச்சி போட்டு. அவங்களுக்குலாம் தண்டனை பெருசாக எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, இப்போ பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்குது. தூக்கில் போகணுன்னு சொல்லும் போது தான் எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தவறுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாக சுற்றி விட்டுறாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச தவறு தான் என்னங்க யோசிச்சு பாருங்கள். நல்லது பண்ணால் யாருக்கும் பிடிக்காதுல்ல, யோசிக்கணும். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கலங்காத, உற்சாகமாறு, உன்னை ஆசீர்வதிக்கவே நான் வந்திருக்கின்றேன், சிறகுகள் கீழ் உன்னை பாதுகாத்துக்க போகிறேன், நீ எதை பற்றியும் கலங்காத, உற்சாகமாறு. திருப்பாடல் 91 முழுமையாக படிங்க. இல்லைனாலும் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கின்ற பொழுது நம்மளுக்குள்ள நிச்சயமான ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாறுங்க. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். பிரதர், என்ன பிரதர் நீங்கள் 5லேருந்து 5:30 ப்ரேயர் அப்லோட் ஆகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் நேற்று 8:30 தான் அப்லோட் பண்ணீங்க, இன்றைக்கி 11:30 மணிக்கு பண்ணுறீங்க, என்ன பிரதர் நீங்கள் சொன்ன டைமுக்கு அப்லோட் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பீங்க. இல்லைங்க, நானும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சில வேலைகள், ஒரு சில விஷயங்கள் நடக்குதா, சரி ஓகே, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறதுக்குள்ளே டைம் வந்து கடந்து போயிடுது. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் நான் ப்ரேயர்ஸை சீக்கிரமாக போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் கேளுங்க, நீங்களும் ஜெபிங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய சிறகுகளால் மூடி உம்முடைய பலத்த சேட்டைகளுக்கு என்னை அடைக்கலம் தந்து பாதுகாப்பதற்காக சோத்திருக்கின்றன. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவையும் குடும்பத்தையும் வேலையும் நீர் கிருபையாய் எங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தயவாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சேட்டைகளுக்கு கீழ் எங்களை சுமந்து எல்லா உபத்திரங்களுக்கும் சோதனைகளுக்கும் சத்ருவின் தாக்குதலுக்கும் மேலாக எங்களை உயர்த்திட வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேகித்து ஆவிக்குரிய விதத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசப்பா, எங்களை பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை
உம்முடைய ஏற்ற வேளையில் தந்தருள்வீர் என்று நம்புகிற ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்கள் வாழ்வை நிரப்புவதாக. ராஜா, நாங்கள் வாழும்படி எங்களை பலப்படுத்துங்கப்பா. சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய கிருபையினால் பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுருக்க ஒவ்வொரு உறவுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லாக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.